துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழாவினுடைய தலைவர் நமது சின்ன பள்ளிவாசலுடைய தலைவர் நூருல் அமீன் ஆஜியார் அவர்களே, இங்கு சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மௌலானா அல்ஹாஜ் நசீர் அஹமது ஃபைசி ஹசரத் அவர்களே, மற்றும் எனது கண்ணிலும் இனிய உலமா பெருமக்களே, பாசத்து குறித்தான தாய்மார்களே, சிறப்பான இந்த நிஸ்வானில் கல்வி பயிலுகின்ற மாணவிகளே, அல்லாஹு தாலா இந்த நிஸ்வான் மதரசாவை மிகச் சிறப்பான கல்வி கேந்திரமாக ஆக்கி அருள் புரிவானாக. இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் அனைவர்களுக்கும் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவா செய்யும் பாக்கியமும், இருளான ஆதரிப்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நினைவிலையும் கண்டுகளித்து நேரில் முறையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும், அங்கு அல்லாஹ்வை காணுகின்ற லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீப் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நிறுத்தம் பெறுவதற்கு நல்வுதவி செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த ஆலிமா பட்ட வகுப்பிலே 3வது வகுப்பில் திருக்குர்ஆனுடைய 15 ஜுஸுக்களுக்கும் பொருள் சொல்லித் தரப்படுகிறது. 4வது வகுப்பில் மீதி 15 ஜுஸுக்களுக்கும் பொருள் சொல்லித் தரப்படுகிறது. திருக்குர்ஆனுடைய விரிவுரை அது மிகப்பெரிய ஆழமான கருத்துக்களை கொண்டதாகும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று சொல்வார்கள். அதை விளக்கம் கண்டவர்கள் அதனுடைய முழுமையான விளக்கத்தை காணவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல் ஆஜிசு அன் தர்கில் இத்ராக்கி இத்ராக்குன், திருக்குர்ஆனை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்வதுதான் உண்மையான விளக்கம் என்று சொல்வார்கள். அதிலுள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் 1000 கதைகளை சொல்லும். அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் 1000 கருத்துக்களை சொல்லும். ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் இப்பொழுது பொருள் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். திக்ர் மஜ்லிஸும் இருக்கின்றது, தொடர்ந்து துஆவும் இருக்கிறது. எனவே அந்த திக்ர் மஜ்லிஸ் சம்பந்தமான ஒரே ஒரு ஆயத்துக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் கூறுவான், வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, உம்முடைய இறைவன் தேனீக்கு வஹி அறிவித்தான் என்று சொல்லுவான். தேனீக்கு வஹி அறிவித்தான் என்று சொல்லுவான். திருக்குர்ஆனுடைய சின்ன வார்த்தை. தேனீக்கு வஹி எப்படி வரும்? வஹி என்பது நபிமார்களுக்கு வரக்கூடிய இறை தொடர்பு. எல்லாருக்குமே தெரியும், வஹி வருது என்றால் நபிமார்களுக்கு வரக்கூடிய வஹி தொடர்பு. நபிமார்களுக்கு வரக்கூடிய வஹி தொடர்பை சாதாரண மனிதன் கூட எனக்கு வஹி வருது என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில் ஒரு சின்ன தேனி எவ்வளவு பெருசு இருக்கும்? சுண்டைக்காய் சின்னது, ரொம்ப சின்னது. ஒரு நசுக்குனா அது கொட்டினா நமக்கு வலிக்கும், அது ஒரு பக்கம். ஆனா அது 2 கைக்கு வச்சு நசுக்குனா அது குலைக்காது. அவ்வளவு சின்ன தேனிக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். வஹி அறிவிக்கிறானா? எங்க அறிவிக்கிறான்? குர்ஆன் சொல்லுது வஹி அறிவிக்கிறான்னு சொல்லுது. எங்க குர்ஆன்ல அந்த வார்த்தை எப்படி உண்மையாக இருக்க முடியும்? வஹி எங்க அறிவிக்கிறான்?
நபிமார்களுக்கு அறிவிப்பான், ரசூல்மார்களுக்கு அறிவிப்பான். இரண்டு கைக்கு மத்தியில் தாங்க முடியாத நசுக்கினான் உயிர் வாழ முடியாத இந்த தேனிக்கு அல்ல வகி அறிவிக்கிறானா என்று கேட்டால் ஆம், வகி அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான் என்பதை பற்றி தொடர்ந்து திருக்குறானிலேயே அந்த வார்த்தையில் விளக்கம் வருகிறது. எப்படி அவன் வகி அறிவிக்கிறான் என்றால், இந்த தேனி காரியிலிருந்து கூட்டுல இருந்து புறப்படும். கூட்டுல இருந்து புறப்படக்கூடிய நேரத்துல பூவை பார்க்கும், உடனே தேனை உறிஞ்சும். அடுத்த பூவை பார்க்கும், அங்க தேனை உறிஞ்சும். அடுத்த பூவை பார்க்கும், தேனை உறிஞ்சும். இப்படியே போய் கடைசியில எங்க வந்து சேர்ந்தவங்க அதுக்கு தெரியாது. ஏன்னா வழியை பார்த்து கொண்டு வர இல்லை. உதாரணமா நான் சொல்றது நம்ம ஊர் ஆட்டோ ரிக்ஷா மாதிரி. ஆட்டோ ரிக்ஷா ஒருத்தர் காரிலிருந்து புறப்பட்டார். ஒருத்தர் அருப்புக்கோட்டைக்கு வர்றியாண்டார், சரின்னு அருப்புக்கோட்டைக்கு போனார். ஒருத்தர் வீரசோழத்துக்கு வர்றியாண்டார், அங்கிருந்து சரி வீரசோழத்துக்கு போனார். ஒருத்தர் அங்கிருந்து மானாமதுரைக்கு வர்றேன்டாரு, கூப்பிட்டார், சரி போனார். அதுக்கப்புறம் மதுரைக்கு வரைய கடைசியில் அவர் புறப்பட்ட இடம் விருதுநகர், போய் சேர்ந்த இடம் எங்கேயோ போயிருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த தேனி காலையிலிருந்து புறப்பட்டது, மலருக்கு மலர் தாவி, மலருக்கு மலர் தாவி, மலருக்கு மலர் தாவி, கடைசியில் எங்கேயோ போய் நிக்குது. தான் கூடு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல. கண்டுபிடிக்க முடியுமா? வழி பார்த்தும் செல்லல, தான் கூடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படி கூட்டுக்கு வந்து சேர்றது? கூட்டுக்கு எப்படி வந்து சேர்றது? அப்போ அது ஒரு காரியம் பண்ணுது. என்ன காரியம் பண்ணுது தெரியுமா? உடனே அல்லாஹ்வை கூப்பிடுது. யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு, யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு. சில அம்மாமார் பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ரகசியம். எங்களுக்கு என்ன அதையும் சேர்த்து நாங்க விளங்கிக்கிறோம்ல. அருமையான கதையா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். இந்த தேனி அல்லாஹ்ட்ட கூப்பிடுது, யா அல்லாஹ் எனக்கு வழிகாட்டு. வழிகாட்டுன்னு சொன்னது பெரிய அதிசயம் இல்ல. ஆனா சாட்சாத் அல்லாஹ் உடனே அங்க வந்து அதுக்கு வழி காட்டுறான். அதுதான் அங்க அதிசயம். நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்கிறான். நம்ம எத்தனை துவா கேட்டோம், லாட்டி சீட்டை வாங்கி லாட்டி சீட்டை உழட்டும் 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 உழட்டும்னு 3 மாசமா கேட்கிறேன், துவா கபூல் ஆக மாட்டாங்கன்னு நம்ம ஆள் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். துவா எவ்வளவு கேட்காங்க, கேட்க மாட்டாங்கன்னு. ஆனா இந்த நாசமா போற இந்த தேனி இருக்குது பாருங்க, அது கூப்பிட்ட உடனே அல்லாஹ் அங்க வந்துடுறான். வந்து என்ன செய்யறான், தேனி ஏன் நீ இப்ப வடக்க திரும்பு, இன்னும் கொஞ்சம் திரும்பு, இன்னும் கொஞ்சம் திரும்பு, இன்னும் கொஞ்சம் 18 டிகிரில திரும்பிட்டியா, இப்போ நேர ரூல் போட்ட மாதிரி போ, உன் கூடு வந்துடும். நேர ரூல் போட்ட மாதிரி போ, கோடு போட்ட மாதிரி போ, உன் கூடு வந்துடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் சொல்லுகிறது. உடனே அந்த தேனி தன்னுடைய வழியை அப்படியே நேர போது கூடு வந்துடும். இப்ப இந்த டிகிரியை திருப்பி விடுறது இருக்கு பாருங்க, அது அல்லாஹ் ஒருவனாக தான் கண்டுபிடிக்க முடியும். கூடு எங்க சாதாரண ஒரு காட்டுல வந்து மரத்துக்கு இடையிலே நம்மளால் வழி காண்ட முடியாது. சந்தன கடத்தல் வீரப்பன் ஒருத்தர் தான் அந்த காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டான். போலீஸார ரொம்ப காலமா கண்டுபிடிக்க முடியல. காட்டுல போய் யாரும் வழி தர முடியுமா? இந்த மலர் தாவக்கூடிய இந்த ஈக்கி தேனிக்கு வழி தர முடியுமா? வழி தெரிய முடியாது. ஆனால் அல்லாஹ் அதற்கு வழி காட்டுறான். நேர போனா அது போய் சேர்ந்து. அத குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, உன்னுடைய இறைவனுடைய வழியில நீ நேர போ என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுதான் வஹி. கூப்பிட்ட உடனேயே அல்லாஹ் அங்க சொல்லிட்டான். இப்ப நமக்கு தெரிஞ்சாகணும், நம்ம கூப்பிடுறோம் கேட்க மாட்டாங்க தான். நம்ம ஒரு மனிதன், அஷ்ரஃபுல் மக்லூகாத், சிறப்பான மனிதன். நம்ம 6 மாசமா கூப்பிட்டோம் கேட்கல, வருஷக்கணக்காக கேட்கறாங்க கேட்கல, யோசிக்கிறோம், கேட்கிறான் சந்தேகம் இல்லாமல். அதுதான் வஹி. அவங்க வந்து அல்லாஹ் நபிமார்கிட்ட பேசுற மாதிரி அந்த பூச்சிட்ட பேசுறான். பேசி அந்த வழியை சொல்லிக்குவான். நீ இப்படி தெற்க பக்கம் போ, தெற்க 18 டிகிரி திரும்பு, அல்லது மேற்க நீ 2 டிகிரி திரும்பு என்று அந்த வழியை சொல்லி கொடுக்கிறானே. இப்படி அல்லாஹ் ஏன் அதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கிறான்? பாரபட்சமா? அவனுடைய மக்லூகாத்துகள் படைப்பினங்கள் எத்தனையோ இருக்கின்றன, இவைகளுக்கு மத்தியில் நம்மள அதுக்கு மட்டும் சொல்லி கொடுக்கிறானே, பாரபட்சமா
என்று நாம் விசாரித்தோமே ஆனால் ஆம், அதற்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறான். காரணம் என்ன என்பதற்கு அவன் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? அது என்னை ஒவ்வொரு நேரமும் திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. அது என்னை ஒவ்வொரு நேரமும் திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள மனுஷனை தவிர மற்ற எல்லாம், மனுஷனை தவிர எல்லா ஜீவராசிகளும் அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. அது அதனுடைய பாஷையில. ஆனால் உங்களுக்கு அது புரியாது, அந்த பாஷை உங்களுக்கு புரியாது. சாதாரண தவளையிலிருந்து, சேவலிலிருந்து, கழுதையிலிருந்து எல்லாமே தஸ்பீஹ் செய்கின்றன. அப்ப அல்லாஹ்வை எந்த நேரமும் அது நினைக்கும் பொழுது அல்லாஹ் எந்த நேரமும் அதை நினைக்கிறான் இல்லையா? எந்நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது தேனி. அதனால அல்லாஹ் அதற்கு கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, தேனிக்கு அல்லாஹ் வழிகாட்டுறான் என்றால் எல்லா ஜீவராசிகளுக்கும் கூப்பிட்ட உடனே சொல்லிடுவான். ஆனா நமக்கு மட்டும் சொல்ல மாட்டான். ஏடா நம்ம ஊர் சுத்திக்கிட்டே இருப்போம். தக்பீரை கட்டிக்கிட்டு, தக்பீரை கட்டினாலே நான் அல்லாஹ்வைத்தான் நினைக்க போறேன்னு சொல்லித்தான் தக்பீரை கட்டுறோம். ஆனா அல்லாஹ் மட்டும் நினைக்க மாட்டோம். எல்லாம் நினைப்பு வந்துடும். அல்லாஹ் மட்டும் இந்த 4 ரக்காத்துல ஒரு தடவை நினைப்பு வராது. இப்படி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அப்படி அவன் கேட்பான். ஆர்டிக் டெர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு பறவை இருக்கு. டெர்ன்னு ஒரு பறவை இருக்கு. டெர்ன்னு ஒரு பறவை. இந்த பறவை குடியிருந்தா வடதுருவத்தில் குடியிருக்கும், இல்லைன்னா தென் துருவத்தில் குடியிருக்கும். இவைகளுக்கு இடையில எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இடையிலாம் பிடிக்காது. வந்த அந்த கடைசி அந்த துருவத்தில் உட்கார்ந்துருக்கோம், அல்லது இந்த துருவத்தில் வந்திருக்காங்க. ஆர்டிக் அப்படின்னு டெர்ன்னு இந்த பறவை ஆர்டிக்ல இருக்கும், அண்டார்டிகாவில் இருக்கும். ஆர்டிக் அண்டார்டிகா 2 துருவத்திலையும் தான் இருக்கும். அவங்களுக்கு இடையில இருந்தா பிடிக்காது. அங்க என்ன செய்யும் சொன்னா 2 மாசம் இருக்கும். இருந்து குட்டி போட்டு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். 2 மாசம் இருந்து குட்டி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். 2 மாசம் இருக்கும். அதுக்குள்ள அங்க குளிர் வந்துடும். குளிர் வந்த உடனே பனி கடுமையா இருக்கும் போது உடனே கபார்னு எங்க வந்துருவாங்கன்னா அண்டார்டிகா வந்துடும். இந்த துருவத்துக்கு வந்துருவா. இந்த துருவத்துக்கு வர்றதுக்கு பிடிக்கிற காலம் 4 மாதம். அது வருவதற்கு அவங்க எவ்வளவு தூரம் வருது தெரியுமா? 4 மாசம் வருது. வானத்துல பறக்குதே, பறந்து 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 இந்த பூமியின் அந்த உரத்திலிருந்து அந்த உரத்துக்கு பிறகுதான் 4 மாசம் பறக்குது. அங்க போய் அண்டார்டிகா போய் சேரும். அங்க ஒரு 2 மாசம் இருக்கும். முட்டையிடும். முட்டையிட்டு நம்ம ஊர்ல வந்து இருக்கலாம்ல, அதெல்லாம் இருக்காது. அது என்ன செய்யும்? உடனே அண்டார்டிகாவுக்கு போயிடும். அங்க ஒரு 2 மாசம் போக 4 மாசம், வர்ற 4 மாசம் 8 மாசம். அங்க 2 மாசம் வாசம், இங்க 2 மாசம் வாசம், 12 மாசம். இந்த 4 மாசம் பறக்குதே, அதுக்கு யார் வழிகாட்டுறா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆகாய விமானம் இருக்குது, அதுக்கு கம்ப்யூட்டர் கரெக்டா சொல்றது போய்தான் அந்த விமானம் ஓட்ட முடியுது. கம்ப்யூட்டர் வச்சுதான் நம்ம ஆகாய விமானத்தை ஓட்டுறோம். ஆனா அந்த பூச்சிக்கு யார் வழிகாட்டுறான்? போற இடங்கள்ல எத்தனையோ புயல்கள், எத்தனையோ சீதோஷ்ண நிலை மாற்றங்கள், எத்தனையோ பொழுதி புயல்கள் எவ்வளவு இருக்கு. 4 மாசம் மகாராசி பறந்துகிட்டே இருக்கிறான். யார் வழிகாட்டினான்? அஃபலம் யரவு இல தைரி ஃபௌகம் சாஃபாத்தின் வயக்பித் மா யம்சிகுன்ன இல்ல ரஹ்மான். அல்லாஹ் சொல்வான் தபாரக்கல்லதி சூராவுல. அஃபலம் யரவு இல தைரி, பறவை நீங்க பார்த்திருக்கீங்களா? சாஃபாத்தின், அணிவகுத்து செல்லுகிறதே பார்த்திருக்கீர்களா? வமா யம்சிகுன் இல்ல ரஹ்மான், ரஹ்மான் தான் அதை வழிகாட்டி அதை பறக்கச் செய்கிறான். அற்புதமான பறவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வழியை பெறுகின்றன அந்த திக்ரின் மூலமாகத்தான். ஆனா அந்த திக்ரை நம்ம கைவிட்டோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பணம் பணம் சொல்லு, உனக்கு 100 ரூபாய் தர்றேன்னா பணம் பணம்னு உட்காந்து சொல்லிட்டே வந்துடும். பணம் 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 பணம். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் நம்ம சொல்றது இல்லை. பறவைகளை பற்றி பேசினா நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊர்ல கதவுக்கு இடுக்குல ஒரு பூச்சி குளவி கூடு கட்டும், பாத்துறீங்களா? மண்ணால கூடு கட்டும். அந்த மண்ணால கூடு கட்டும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, வீட்டுல யாரோ குழந்தை உண்டாகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
வீட்டுல யாரோ குழந்தை உண்டாகிறாங்கன்னு. ஆனா யாரோ குழந்தை உண்டாகல, அந்த குழவி குழந்தை உண்டாகுது. அந்த குழவி குழந்தை உண்டாகுது. என்ன கதைன்னா, அந்த குழவிக்கு அல்லாஹ் தஆலா முட்டையிடும் பாக்கியத்தையும் கொடுக்கல, குட்டி போடும் பழக்கத்தையும் கொடுக்கல. உலகத்துல எல்லாருக்கும் ஒன்று முட்டையிட வைக்கிறான் அல்லது குட்டி போட வைக்கிறான். எல்லாத்துக்கும் தன்னுடைய இனத்தை பரப்புவதற்கு வழி இருக்குது. ஆனா அந்த குழவி இருக்குதே, அதுக்கு வழி கிடையாது. அதுக்கு தன் இனத்தை பரப்புவதற்கு வழி கிடையாது. ஆனா அதுக்கும் ஆசை, நம்மளும் ஒரு பிள்ளை பெற்றுக்கணும் வேண்டு. கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் பிள்ளை பிறகு ஆசைப்படுறாங்கல்ல. 6 மாசம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல புள்ள பிறன்னு ஆசை வந்துருது. அதுக்கு எப்படி பிறரும்? முட்டையும் போட முடியாது, குட்டியும் போட முடியாது, எப்படி புள்ள பிறரும்? இது என்ன செய்ய தெரியுமா? ரோட்ல போகுது ஏதாவது ஒரு புழு, எந்த புழுவா இருந்தாலும் சரி, கீரை புழுவா இருந்தாலும் சரி, ஏதாவது புழுவா இருந்தாலும் அந்த புழு அப்படியே எடுக்குது. எடுத்து கொண்டு வந்து அந்த மண்ணுக்குள்ள உள்ள வச்சு சொருவிட்டு சுற்றி மண்ணை கொண்டு பூசி அது ஒரு ஊடு மாதிரி அதை கட்டி, அதுக்குள்ள ஏசி எல்லாம் வச்சிருக்கோம், கட்டிட்டு சுற்றி நின்று அந்த என்ன அர்த்தம்? ரப்பே இது என் குட்டியை ஆக்கி கொடு, ரப்பே என் பிள்ளைய ஆக்கி கொடு, ரப்பே இது என் பிள்ளைய ஆக்கி கொடு, எனக்கு மகளை ஆக்கி கொடு, எனக்கு மகளை ஆக்கி கொடு என்று பறந்துகிட்டே இருக்கும். 40 நாளைக்கு பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும். 40வது நாள் அந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு சாட்சாத் அதனுடைய குட்டி வெளியே வரும். அதுதான் அதிசயம். அதனுடைய குட்டி எங்கேயோ உள்ள ஒரு குக்கிற புழுவை எடுத்து அது உள்ள கொண்டு வச்சிச்சு. ஆனா அது வெளியாகிறது வரும்போது அதனுடைய குட்டி அது பிள்ளைய பார்த்துட்டு சந்தோஷம் ஆகும். என்னை மாதிரியே மூக்கு மொழியும் வந்துட்டானே, என்னை மாதிரியே மூக்கு மொழியும் வந்துட்டானே, என்னைய மாதிரி மூக்கு மொழியும் வந்துட்டானேன்னு சொல்லி அது சந்தோஷப்படும். அப்போ ஒரு பறவை அதுக்கு இனம் வேணும் என்பதற்காக வேண்டி திக்கரை ஒரு காரியமாக துணையாக எடுத்துக்கொள்கிறது இல்லையா? நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், முருங்கை மரத்துல மொசுக்கொட்டை, முருங்கை மரத்துல மொசுக்கொட்டை இருப்பதை பார்த்துப்பீங்க. கண்ணை கரையர்ந்து உடம்புல பட்டா அரிக்கும். இந்த உடம்புல பட்டா அரிக்குமே இந்த கண்ணன் கரையர் என்ற இந்த மொசுக்கொட்டை என்ன செய்யும் தெரியுமா? வண்ணாத்தியாக மாறிவிடுகிறது, பட்டர்ஃபிளையாக மாறிவிடுகிறது. பட்டர்ஃபிளையாக மாறுறது எது தெரியுமா? அந்த கண்ணை கரையர் என்ற கருப்பு முடி படைத்த அந்த புழுதான், அந்த முருங்கனுடைய அந்த பூச்சி தான் எப்படி மாறுகிறது. எப்படி? அதுக்கு தன் மேலேயே தனக்கு கேவலமாக இருக்குது. ரப்பிடத்துல கையேந்த ஆரம்பிச்சு, அல்லாஹ் எனக்கு இந்த முடியெல்லாம் போகணும், எனக்கு அழகான வடிவம் வரணும், எனக்கு முடியெல்லாம் போகணும், எனக்கு அழகான வடிவம் வரணும். மேலப்பட்டா அரிக்கும்னு சொல்லி எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, மொசுக்கொட்டைன்னு சொல்லி என்னை ஒதுக்குறாங்க. அதனால எனக்கு அழகான முடி வரணும், எனக்கு அழகான தோற்றம் வரணும்னு சொல்லி தன்னை சுற்றி அது எச்சினால கூடு கட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு திக்ர் செய்து, அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு நல்ல வடத்தை கொடு, அழகு கொடு, அழகு கொடு, அழகு கொடு, அழகு கொடு, அழகு கொடு, அழகு கொடு. 40 நாள் கழிச்சு பார்த்தால் பட்டர்ஃபிளையா வழியில வருது. பட்டர்ஃபிளை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. கைய வச்சு தொட்டோம்னா இன்னைக்கு தான் அதுல ஓவியம் திட்ட மாதிரி இருக்கும். எவ்வளவு அழகான ஓவியங்கள், எத்தனை எத்தனை வகை, ஒரு இறக்கையிலே எத்தனை கலர், இத்தனை கலர்ல வந்துச்சு. அந்த கலருடைய ரகசியம் என்ன தெரியுமா? ரப்பை நினைத்து அது பெறுகிறது, பொய்யல்ல, கதையல்ல. ரப்பிடத்துல அது கேட்டு கேட்டு அழகான வடிவம் வேணும், அழகான வடிவம் வேணும் என்று சொல்லி அது பெற்று விடுகிறது. அவ்வளவு தூரம் போவானே. பெண்கள் ஆர்வமா உடுத்தக்கூடிய இந்த பட்டு எவ்வளவு வேலை. கல்யாணத்துக்கு பட்டு இல்லைன்னா முடியுமா? கல்யாணப்பட்டு, முகூர்த்தப்பட்டு, இந்த பட்டு அது என்ன? அது கதை, அதனுடைய கதை என்ன? அது ஒரு பூச்சி தாங்க, அது ஒரு பூச்சி தான். அந்த பூச்சி தன்னை சுற்றி கூடு கட்டிக்கிறது. கூடு கட்டிக்கிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய எச்சிலினால் நான் கூடு கட்டி இருக்கிறேன், இந்த எச்சினால் உள்ள கூட்டுக்கு பெரிய மதிப்பை கொடு, விலையை கொடு, உயர்வை கொடு, உயர்வை கொடு, உயர்வை கொடு. திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கு.
தன்னை சுற்றி கட்டிக்கொண்ட அந்த கூட்டில் உள்ள அந்த நூல்களை அதை என்ன செய்து அது எனக்கு உயர்வான விலை மதிப்பா இருக்கணும், உயர்வான விலை மதிப்பா இருக்கணும் என்பதாக அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சொல்லிக்கொண்டு திக்ர் செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா இந்த நூலை பட்டு இழையாக மாத்தி கொடுக்கிறான். கதை தெரியுமா? நம்முடைய நாம் சேலை உடுத்துறோம்னா எத்தனை பட்டு பூச்சியை கொலை பண்ணி அதனுடைய நூல் இலையை எடுத்து நாம் இதை நெய்திருக்கிறோம். இப்படி பட்டு பூச்சியாக இருக்கட்டும், பட்டர்ஃபிளையாக இருக்கட்டும், அந்த குளவியாக இருக்கட்டும், கதவுக்கு இடுக்கிலே ஒட்டக்கூடிய குளவியாக இருக்கட்டும், தேன் குளவியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் என்ன வண்ணமையான உடல் வேணும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. வண்ணாத்தி எனக்கு சந்ததி வேணும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது அந்த குளவி. என்னுடைய மதிப்பு, என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு வேணும், என்னுடைய நூலுக்கு மதிப்பு வேணும் என்று கேட்டு பட்டு அதனுடைய பெறுகிறது. இந்த தேனி அது எனக்கு வழிய காட்டு. எங்க இருந்து வழிய காட்டு? மறுநாளைக்கு இந்த தேனி புறப்படுங்க, மறுநாளைக்கு புறப்படும். இன்னைக்காவது வழிய பார்த்துட்டு போக கூடாது. நேற்று தடுமாறினோம்ல, நேற்று தடுமாறிட்டோம், வழி தெரியாம நேற்று தடுமாறினோம். அதனால இன்னைக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்ட்டு போகும்போது வழி பார்த்துட்டு போலாமா இல்லையா? பார்த்துட்டு போகாது, ஜாலியா போவோம். ஏன்டா ஜாலி எப்படிதான் போற? நேத்தான் தடுமாறல, அல்லாஹ் கூப்பிட்டீங்களா, இன்னைக்கு எந்த ஜாலியா போறேன்? எதுக்கு நாங்க வழியா தானோ? அதான் சொல்றதுக்கு ஆள் இருக்கானே. எனக்கு ஏன் வழிய தேடணும்? நான் ஏன் வழிய பார்த்துட்டு போனோம்? சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க, ரெடியா இருக்கிறானே. எப்ப கூப்பிடுறோமோ உடனே வந்து சொல்றான். எதுக்கு நான் வழிய தேடணும் அப்படின்னு மறுநாள் நீங்க பாத்தீங்கன்னா ஜாலியா ஆடு கொஞ்சம் கூட வச்சுக்கிறாரு இல்லையா? இது பொய்யல்ல, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றல்களை இதை காட்டுகிறான். அதுதான் அழகா சொன்னான், உன்னுடைய இறைவன் நகலு தேனீக்கு வகி அறிவிக்கிறான். தேனீக்கு மட்டுமல்ல, வண்ணாத்திக்கு வகி அறிவிக்கிறான், பட்டுப்பூச்சிக்கு வகி அறிவிக்கிறான், குழவிக்கு வகி அறிவிக்கிறான், கருணு பறவைக்கு வகி அறிவிக்கிறான். எண்ணற்ற பறவைகள் நாம பார்க்காம ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த பறவைகள் சரணாலயத்தில் போய் பார்க்கிறோம். இந்த பறவை ஆஸ்திரேலியா வந்துச்சு. நமக்கு போக தெரியுமா ஆஸ்திரேலியாவுக்கு? மூட்டையை தூக்கிட்டு போய் பாருங்களேன் ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி போறதுன்னு. சைக்கிள் ஒண்ணா தூக்கி வச்சுக்கோங்க, இல்ல டூ வீலர்ல தூக்கி வச்சுக்கோங்க. ஒரு மூட்டையை தூக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு உங்களா போக தெரியுமா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா உங்களா போக தெரியுமா? அது ஆஸ்திரேலியாவில வந்து இது வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? அது புடிச்சுக்கிச்சுப்பா புளியங்கப்ப இங்கதான் இருக்குன்னு அது புடிச்சுக்கிடுச்சு. இந்த பய மறந்து வச்சுட்டான், தெரியல இவனுக்கு. அல்லாஹ் எப்படி தொடர்பு கொள்ளதுன்னு தெரியல. அல்லாஹ் நம்ம தொடர்பு கொண்டா இதெல்லாம் கிடைக்கும் தெரியல. சொன்னாலும் புத்தி வர மாட்டாங்க. திக்ர் செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை நீ நினைச்சுக்கோ. எந்நேரமும் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பார் பறவைகள் எல்லாம் பார், அவைகள் எவ்வளவு அழகாக வாங்குறன. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு அற்புதமான இந்த திக்ர் என்பது நாம் அதை பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். 100 சொல்றதெல்லாம் சும்மா பிச்சைக்காரத்தனம், 1000 சொல்றதெல்லாம் பிச்சைக்காரத்தனம், 10,000 சொல்றதெல்லாம் பிச்சைக்காரத்தனம். என்ன செய்யணும்? மூச்சுக்கு மூச்சு தப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவைகள் எதுவுமே வேறு பேச்சு பேசல. நம்ம மீனை பார்க்கும்போது அப்படி வாய திறக்கிற மாதிரி இருக்கு. நீ வாய திறக்கல, அல்லா 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 அல்லா. மீன் நம்ம வீட்டுல வளர்க்குறோமே, அந்த மீனை போய் நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி நினைச்சது? வாய திறக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டா மூச்சு விடுது நினைச்சு இல்ல. அல்லா 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 சொல்லிக்கிட்டே இருக்கு. காக்கா கத்துதுன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது காக்கா கக்கான்னு கத்திக்கிட்டா இருக்குது. ரப்புக்கு அது பாஷை, அதனுடைய பாஷையில காக்கான்னு சொன்னா அல்லான்னு அர்த்தம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஒரு திருவசனத்திலேயே இவ்வளவு உயர்ந்த கருத்துகள் இருக்கிற பொழுது இந்த திருக்குர்ஆன்ல எத்தனை 6666 வசனங்கள், அவ்வளவு ஒவ்வொரு வசனங்களிலேயும் ஏராளமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை திக்ர் செய்வதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கையில் பிடித்துக் கொண்டால்
அல்லாஹ்வை கையில் பிடித்துக் கொண்டால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒரு இமாம் எழுதுவாங்க, ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டான்டா, சம்பாதிக்கவே போக வேணும். ஏன் சம்பாதிக்க போறான்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டானா அவன் சம்பாதிக்கவே போக வேணாம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கானா சாப்பாடு அவனுக்கு தன்னால வந்துடும், பணம் வந்து வந்துடும். ஏன் அந்த பறவைக்கு கொடுக்க முடியுது, நமக்கு கொடுக்க முடியாது அல்லாவுக்கு? அல்ஹம்துலில்லாஹ். எனவே இப்பொழுது சற்று நேரம் நாம் திக்ர் செய்வோம். திக்ர் செய்வதற்கான நேரம் மிக குறுகியதாக இருக்கிறது. இருந்தாலும் சற்று நேரம் நாம் திக்ர் செய்து துஆ ஓதுவோம். ஸலவாத்துல் கரீமி ஷஹரன் வ ஹௌலா அல்ஃபின் அலர் ரசூலில் முஅல்லா ஸலவாத்துல் கரீமி ஷஹரன் வ ஹௌலா அல்ஃபின் அலர் ரசூலில் முஅல்லா أستغفر الله العلي العظيم وأتوب إليه. 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 لا إله إلا الله، 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 لا إله لا إله إلا الله، 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 لا لا إله إلا الله، 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 لا إلا الله، لا إله إلا الله.
لا إله إلا الله 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 لا لا إله إلا الله 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 لا إله الله 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 الله
அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ். அடுத்து ஹூ 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 என்பது அல்லாஹ்வுடைய பெயர். குல் ஹூ அல்லாஹு அஹத். குல் ஹூ ஹூ. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஹூ அல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு, ஹூ அல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு. 3 தடவை சொல்லுவான், ஹூ அல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாம் காலிகுல் பாரியுல். ஹூ என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அது நம்முடைய பெரியவர்கள் மூச்சு, நம்ம விடக்கூடிய மூச்சை திக்ராக்கிறதுக்காக வேண்டி இந்த பயிற்சி வச்சிருக்கிறாங்க. அது சொல்வதற்கு எளிதானது இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். ஹூ 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 குழந்தை தாயிடத்திலே அம்மா அம்மா என்று அழுது அழுது பால் கேட்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் அருளை நாம் கேட்கிற பொழுது குழந்தையை போன்று நாம் மாறிவிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டால் அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். எனவே ஒரு சில தடவைகள் அல்லாஹ் அல்லாஹ் என்பதை நான் சொல்வதை போன்று செல்லுங்கள். அல்லாஹ் 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 அல்லாஹ்
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك وفي قبضتك وناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم ولك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو ألهمته أحدا من عبادك أو استأثرت في مكنون الغيب عندك يا الله உன்னுடைய கல்வியை மதிப்பதற்காக வேண்டி நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீனே, வேற எந்த நோக்கத்திலும் நாங்கள் வரவில்லை. உன்னை தொழுக வேண்டும், நல்வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் யா அல்லாஹ் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்பே, எங்களுடைய வருகை நீ கபூல் செய்தருள் புரிவாயாக. சிறப்பாக நாங்கள் வந்ததினால், இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் எத்தனை என்பதை எங்களை விட நீ நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய். கல்லுக்குள் இருக்கின்ற தேரையை அறியக்கூடிய ரப்பே, அதற்கு உணவு கொண்டு சேர்க்கக்கூடிய ரப்பே, எங்களுடைய தேவைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் இருக்குமா? என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தால் உன்னுடைய ஆட்சியிலே ஒரு ஊசி அளவு கூட குறைந்து விடாது ரப்புல் ஆலமீனே. ஆனால் ஒரு ஊசி அளவு நீ எங்களுக்கு அள்ளி தந்தால் அது மலையளவு எங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும் ரப்புல் ஆலமீனே. எனவே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா ரப்பே, நாங்கள் பலவிதமான சிரமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலவிதமான சிக்கல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரப்பே, என்னென்ன சிரமம் என்பதை எங்களை விட நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய். அந்த சிரமங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ நீக்கி அருள் புரிவாயாக. ஆகுக என்றால் ஆகக்கூடிய வல்லபடைத்த ரப்புல் ஆலமீனே, ஆகுக என்றால் ஆகக்கூடிய வல்லபடைத்த ரப்புல் ஆலமீனே, ஆகுக என்றால் ஆகக்கூடிய வல்லபடைத்த ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய சிரமங்கள் அனைத்தையும் நீ உன்னுடைய ஆகுக என்று சொன்னால் அனைத்தையும் அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், சிரமமே வாழ்க்கையாக இருக்கிறது ரப்புல் ஆலமீனே, சிரமமே வாழ்க்கையாக இருக்கிறது. இதை உன்னை தவிர வேறு யாரிடத்திலே நாங்கள் முறையிட முடியும் ரப்புல் ஆலமீனே? உன்னிடத்தில் தான் நாங்கள் முறையிடுகிறோம். எங்களுடைய சிரமங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ நீக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களிலே குமர்காரியங்களாக யார் வைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குமர்களை எல்லாம் இலகுவாக கரையேற செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஆண் குமருக்கு சாலியான பெண் கிடைக்கவில்லை, பெண் குமருக்கு சாலியான ஆண் கிடைக்கவில்லை. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆனால் சாலியான பிள்ளை கிடைக்கவில்லை என்று யாரெல்லாம் தவம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலியான ஜோடிகளை நீ யா அல்லாஹ் கொடுத்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, சாலியான பிள்ளை என்றுதான் நாங்கள் திருமணம் முடித்து வைத்தோம். 4வது நாள் ஒண்ணுக்கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரப்புல் ஆலமீனே. யா அல்லாஹ், அவருடைய சண்டைகளை நீக்கி சொர்க்க வாழ்க்கையை நீ அவர்களுக்கு நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீனே, யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருள் புரிவாயாக. ஆண் குழந்தை வேண்டுவோருக்கு ஆண் குழந்தையை தருவாயாக, பெண் குழந்தை வேண்டுவோருக்கு பெண் குழந்தையை தருவாயாக. நாடியவர்களுக்கு பெண்ணை தருகிறேன், நாடியவர்களுக்கு ஆணை தருகிறேன் என்று நீ உன்னுடைய திருக்குறானிலே சொல்கிறாய் ரப்புல் ஆலமீனே. நாடியவர்களுக்கெல்லாம் நீ அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஒருவர் குழந்தை பாக்கியம் இல்லையானால், அவர் படக்கூடிய வேதனை கணக்கில் அடங்காதது ரப்புல் ஆலமீனே. யாம்மா நீ குழந்தை பெறலியா, யாழ்லான் யாம்மா நீ குழந்தை பெறலியா, யாம்மா நீ குழந்தை பெறலியா, யாம்மா நீ முழுகாம இருக்கலியா, யாம்மா நீ முழுகாம இருக்கலியான்னு கேட்கும் பொழுதெல்லாம் அந்த பெண்ணுக்கு நம்ம ஏன் வாழ்றோம் என்பதாக நினைக்கிறதே அந்த அளவு கொடுமையான அந்த குழந்தை இல்லாத நிலையில் இருந்து யா அல்லாஹ் நீ பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்தருள் புரிவாயாக. யா ரப்புல் ஆலமீனே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாய்,
அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. கொடுத்த குழந்தையை அல்லாஹ் சாலிகான குழந்தையை ஆக்கி தருவாயாக. மறு உலகத்திலே உன்னை சரி பார்க்கிற பொழுது அவர்கள் உன்னை பார்த்து சிரிக்க, நீ அவர்களை பார்த்து சிரிக்க, அந்த மாதிரி ஈமானிலே வலுவுள்ள பிள்ளையாக நீ தந்தருள் புரிவாயாக. உயிருக்கு மேலான ஈமானை வீட்டின் முனையில் நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று சொன்ன நாங்கள் காதலுக்காக வேண்டி ஈமானை விடக்கூடிய நிலையிலே இன்றைய இளவல்கள் மாறிவிட்டார்கள். ரப்பல் ஆலமீனே, காதல் மட்டும் போதும், எந்த தவம் இடத்தில் வேண்டுமானாலும் திரும்ப காதல் நாங்கள் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிற அளவிற்கு ஈமானை இலகுவாக எடை போட்டு விட்ட காலகட்டத்திலே வாழ்கிறோம். ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், அந்த நிலையில இருந்து எங்களுடைய பிள்ளைகளை, முஸ்லிம்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. ஈமானைத்தான் உயர்வாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளாக நீ யா அல்லாஹ் நீ பாதுகாத்து தந்தருள் புரிவாயாக. யா அர்ஹமர் ராஹிமீனே, யாரெல்லாம் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்கள் எல்லாம் நீ நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குணமளிப்பது உன்னுடைய பணியாக இருக்கிறது. யா ஷாஃபி, யா காஃபி, நீதான் குணம் கொடுப்பவனாக இருக்கிறாய். எனவே நீதான் குணம் அளிப்பவனாக இருக்கிறாய். நீயே எங்களுக்கு குணத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உடல்நலம் இல்லாமல் நாங்கள் மருத்துவரிடத்தில் சென்றால் அவர் நம்மை வைத்து எவ்வளவு பணம் பார்க்கலாம் என்றுதான் கணக்கு போடுகிறாரே தவிர நம்முடைய நோயை குணமாக்க வேண்டும் என்று அவர் அக்கறைப்படுவதாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட கலியுக காலத்திலே வாழ்ந்துண்டிருக்கிறோம். ரப்பல் ஆலமீனே, நோயை ஒரு மூதனமாக வைத்துக் கொண்டு அதை கொண்டு சம்பாதிக்க முயற்சி செய்யக்கூடிய காலகட்டத்திலே லட்சம் தருவியா, 10 லட்சம் தருவியா, உன்னை குணமாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே வாழ்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் குணம் கொடுப்பவன் நீயாக இருக்கிறாய் ரப்பே. நோயாளிகள் அத்தனை பேர்களுக்கும் நீ நலத்தை கொடுத்தருள் புரிவாயாக. நோய் நலத்தை நீ கொண்டு கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நிலையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய செல்வங்களிலே பரக்கத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பணம் அங்கு வருகிறது இங்கு வருகிறது, அந்த மகன் அனுப்புகிறான் இந்த மகன் அனுப்புகிறான், ஆனால் வீட்டில் தேவைகள் நிறைவேறியதாக இல்லை. ரப்பல் ஆலமீனே, பரக்கத்தில்லாத செல்வங்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டு அதிகமாகிவிட்டது. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், எங்களுடைய செல்வங்களிலே நீ பரக்கத்தை தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகின்ற அளவிற்கு வியாபார திறமையை கொடுத்தருள்வாயாக. விவசாயத்திலே எங்களுக்கு செழிப்பை கொடுப்பாயாக. யா அர்ஹமர் ராஹிமீனே, போராமை பொச்சரிப்புடைய நாட்டிலே, போராமை பொச்சரிப்பினுடைய காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா ரப்பல் ஆலமீனே, எங்களை வியாபாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய வியாபாரத்தை தடுப்பதற்கு பலவிதமான சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். ரப்பல் ஆலமீனே, இந்த காலத்தில் இந்த சூழ்ச்சிகள் இதெல்லாம் எங்களை விடுதலைப்படுத்தி அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்துவிட்டு சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நீதான் மிகப்பெரிய சூழ்ச்சியாளனாக இருக்கிறாய். ரப்பே, நீ அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியெடுத்து எங்களுக்கு வியாபார வர்க்கத்தை நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய முற்றார் பெற்றாரில் யார் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ பொது மன்னிப்பை தந்தருள் புரிவாயாக. குறிப்பாக இந்த ஊரிலே யாரெல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் நீ பொதுவான மன்னிப்பை தந்தருள் புரிவாயாக. ரப்பல் ஆலமீனே, நீ அருளாளன், அன்புடையோன், உன்னால் மன்னிக்க இயலும் மன்னிப்பாளன் நீ. எனவே எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கும் எங்களுடைய பாவங்கள் இருந்தால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யார் ஹமர் ராய்மீனே, சொர்க்கத்தை தேடும் அளவிற்கு நாங்கள் நல்ல அமல் செய்திருக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நரகத்தை தாங்குவதற்கு உடம்பில் வலுவும் இல்லை. சொர்க்கத்தை தேடுவதற்கு எங்களிடத்தில் நல்ல அமல் கிடையாது. ஆனால் நரகத்தை தாங்குவதற்கு உடையில் வலுவும் இல்லை. ரப்பல் ஆலமீனே, எனவே எங்கள் பாவங்களை எல்லாம் நீ மன்னிக்கவில்லை, ஆனால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆயிடுவோம். ரப்பே, எங்களை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. ரப்பல் ஆலமீனே, யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளை நினைத்துக் கொண்டு இந்த மஜ்லிஸில் கலந்திருக்கிறோமோ அத்தனை பேருடைய தேவைகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி தருவாயாக. அணுவுக்குள் இருக்கக்கூடிய அணுவையும் அறியக்கூடிய ரப்பே, எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். ரப்பே, அவர்கள் அனைவருடைய தேவைகளையும் அனைவருடைய இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளும் நிறைவேற்றி தந்திரன் புரிவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா வ மௌலானா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்